இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்ளைன் கூப்பிட்டாங்க, அப்பெல்லாம் நான் போல. அப்ப எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னீங்கன்னா, ஒரு கதை மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் எளிதா உங்க டவுன்லைனுக்கு என்னன்னா நீங்க புரிய வைக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டோரி நீங்க தான் கிரியேட் பண்ணணும். சில பேர் வந்து சொன்னா புரியாது, ஸ்டோரி மூலமா சொன்னாதான் புரியும். ஸோ ஒரு ஸ்டோரி மாதிரி இதுன்னு கிடையாது. ஒரு ட்ரைனிங்ஸா இருந்தாலும் சரி, மீட்டிங்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னீங்கன்னா ஈஸியா நம்ம டவுன்லைன்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு லீடர்ஸ் ஆஃப் த வெப்பன் என்னன்னா ஈவென்ட் செல்லிங். ஒரு ஈவென்ட் இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புள் டவுன்லைன்ஸை நம்ம உட்கார வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தலைவரோட ஜாப் மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு சிறந்த தலைவர் சார் நான் கிரவுன் டைரக்டர் ஆயிட்டேன், பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டேன்னா அவங்க சிறந்த தலைவர் கிடையாது. கிரவுன் டைரக்டரை நம்ம எதுக்கானோம், பிரான்ஸ் டைரக்டரா எதுக்கானோம், நம்ம டவுன்லைன்ஸை நம்ம பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம டவுன்லைன்ஸை வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரைனிங்ஸும் வந்து உட்கார வைக்கணும். அதுதான் சிறந்த லீடர். நான் வெறும் பேரளவில் ஆயிட்டேன், ஆனா வந்து என்னால் இன்வைட் பண்ண முடியல என்ன டவுன்லைன்ஸை, என் பேச்சே கேட்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறந்த லீடர்ஸ்னே சொல்ல மாட்டாங்க. யாரு சிறந்த லீடர்ஸ்னா என்னோட டவுன்லைன்ஸா இருந்தாலும் சரி, நான் மேக்ஸிமம் என்னோட எஃபர்ட், என் பேச்சு சொன்னா என் டவுன்லைன்ஸ் கேட்கணும், என்னோட டவுன்லைன்ஸ் நான் எது சொன்னாலும் கேட்கணும். நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 பேர் வர வைக்கணும்னா அந்த 500 பேரும் வரணும். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த லீடர். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா நல்ல ஒரு ரேப்போ பில்ட் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் நீங்க பண்ணும். ஏன்னா இது 2 ஆயுதம். அதே மாதிரி ஒரு புதுசா ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படின்னா சிஸ்டத்துக்கு கொண்டு வாங்க. அது உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களை நம்பிதான் நம்ம வெஸ்டீஜ் வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்க, உங்க பேச்சை நம்பிதான் வந்திருப்பாங்க. அப்படின்னும் போது யார் சொல்லணும்னா அப்ளைன் நீங்க தான் உங்க டவுன்லைனுக்கு சொல்லணும். ஏன்னா எதா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கும் சிஸ்டம், எல்லாத்துலயும் சிஸ்டம் இருக்கு. 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சிஸ்டம் நம்ம வச்சிருப்போம் பாத்தீங்களா, கன்சியூம், ஷேர், அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட், இன்விடேஷன். இதுவும் நம்ம சிஸ்டம்க்கு தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது இனிஷியலா. ஸோ இந்த சிஸ்டம்குள்ள அவங்கள கொண்டு வரணும். எல்லா மீட்டிங்ஸ்க்கும் நீங்க அவங்கள அட்டன் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, மீட்டிங்ஸ் விஐபியா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னுவாங்க. பட் நம்ம கேட்டு பார்த்தோம்னா அந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம புரிய வச்சு என்ன பண்ணணும், அவங்க எல்லாருமே நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வைக்கணும். 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. என்ன ஸ்டேஜ்னா நீங்க மேக்சிமம் நம்பர் ஆஃப் உங்க டவுன்லைன்ஸை வந்து ஈவெண்ட்ஸ்க்கு கூட்டு வரணும், இல்ல ட்ரைனிங்ஸ்க்கு கூட்டு வரணும். அது யாருக்கிட்ட உள்ள ஸ்கில்னா லீடர்ஷிப்போட ஸ்கில். நம்ம லீடர்ஷிப்போட ஸ்கில் எப்படின்னா நம்ம தான் வளர்த்துக்கணும். நம்ம எப்படி பேசினா நம்ம டவுன்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்க்கு வருவாங்க, நம்ம எப்படி புரிய வச்சோன்னா நம்ம டவுன்லைன்ஸ் வந்து ட்ரைனிங்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் லேர்ன் பண்ணி. ஏன்னா லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். நீங்க தான் புரிய வச்சு என்ன பண்ணணும், கூப்பிட்டுட்டு வரணும். அது மட்டும் கிடையாது, ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் யாரு வரணும்னா அப்ளைன்ஸ் தான் வரணும், லீடர்ஸ் தான் வரணும். ஏன்னா உங்களை பார்த்தாதான் அவங்க வருவாங்க. அது மட்டும் கிடையாது, லீடர் ஒரு மீட்டிங்ஸ்க்கு எப்படி வரணும்னா ½ முன்னாடி நீங்க வரணும். ½ முன்னாடி வந்துட்டு உங்க டீம்ல உள்ளவங்ககிட்ட மீட்டிங் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ட்ரைனிங்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரைனிங்ஸை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்ட பிறகு திரும்ப ஒரு மீட்டிங்ஸ் போடுங்க, திரும்ப உங்க டெவலப்மெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, டெடிகேட்டடா இருங்க. ஏன்னா ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்ஸ்க்கு எவ்வளோ ஈவெண்ட் இருந்தாலும் சரி, அத தமிழ்நாட்டில் எவ்வளோ ட்ரைனிங்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரைனிங்ஸ் கூட நீங்க அட்டன் பண்ணாம இருக்கக்கூடாது. ஏன்னா லீடர்ஸ் அட்டன் பண்ணாதான் உங்க டவுன்லைன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. நீங்க காப்பி பண்ணாதான் உங்க டவுன்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எல்லா ஈவெண்ட்ஸ் ட்ரைனிங்ஸும் ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க டவுன்லைன்ஸ் கிட்ட எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கங்க ப்ரொமோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்க டீம்ல ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 9,500 பேரா என்ன பண்ணணும், அட்டன் பண்ண வைக்கணும். ஏன்னா இதுதான் லீடர்ஷிப்போட ஸ்டேஜ். அங்கதான் உங்க ஸ்கில்ல காமிக்கணும். சார் நான் லீடர்ஸ் வந்து பிரான்ஸ் லீடரா இருக்கேன், பிளான்ஸ் டைரக்டரா இருக்கேன், கிரவுண்ட் டைரக்டரா இருக்க, பேரளவுல இருக்கக்கூடாது, அது சேல் அளவுல கொண்டு வரணும். சேல் அளவுல கொண்டு வரணும்னா எப்படின்னா எல்லா மீட்டிங்ஸ்லும் நீங்க உட்கார வைக்கணும். உங்க பேச்சை அவங்க தட்டவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், ரேப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்டப் பண்ணிருக்கணும். இப்ப நம்ம ஈவெண்ட்ஸ் ட்ரைனிங்லேயே வந்து ஒரு 3 ஸ்டேஜ் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங், எஜுகேஷன் ட்ரைனிங். ரெண்டாவது ரெக்கக்னேஷன், மூணாவது மோட்டிவேஷன். நம்ம ட்ரைனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ஸை 3 விதமா பிரிச்சிருக்காங்க. எஜுகேஷன் ப்ரோக்ராம், எஜுகேஷன் ப்ரோக்ராம்னா சிம்பிள் ப்ராடக்ட் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் என்ன ட்ரைனிங் இருக்குன்னா சிஎன்டி. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் புதுசா ஜாயின் பண்ணவங்க சிஎன்டி மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவாங்க. சிஎன்டி மேக்ஸிமம் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் தெரிய வரும். ஏன்னா ஒரு புதுசா உள்ளவங்கள சிஎன்டியில் அட்டன் பண்ண வைங்க. மேக்ஸிமம் நம்பரை வந்து ஒரு 100 பேர் இப்ப ஜாயின் பண்றாங்க புதுசானா 100 பேரையும் என்ன பண்ணுங்க, சிஎன்டில உட்கார வைங்க. அப்பதான் வந்து இந்த வியாபாரத்தோட புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஐபி. அடுத்த ட்ரைனிங்ஸ் என்னன்னா வெஸ்டீஜ் இனிஷியேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ஏன்னா புதுசா வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா லைக் என்னது காட்டுல கட்டி விட்ட மாதிரி இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க உட்கார வச்சீங்கன்னா என்ன தெரியும்னா வெஸ்டீஜ்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது,
அப்புறம் கரியர்னா என்னன்றது மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா விஐபியில் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்டார் ஆயிருக்காங்கன்னா அட்டன் பண்ண ஒரே ப்ரோக்ராம் என்னன்னா விஐபி தான். இதுல தான் உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்ன்றது தெரிய வரும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, மேக்சிமம் நம்பர் ஆஃப் த பீப்புளை வந்து விஐபியில் உட்கார வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கும் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் ரெகுலரா வரணும், ரெகுலரா உட்கார வைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் சிஎன்டி போன வாரம் அட்டன் பண்ணிட்டேன் சார், எனக்கு தெரியும் சார், நான் ஏன் சார் இந்த வாரம் சிஎன்டி வரணும்? நீங்க எவ்வளோ வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். எவ்வளோ நாலேஜ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ நீங்க என்ன பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரே கண்டென்ட் தான், பட் என்னன்னா எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மாத்தி மாத்தி மாசத்துல தர மாட்டாங்க. அதே கண்டென்ட் தான், அதே இன்ஃபர்மேஷனை தான் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஆனா நீங்க ரெகுலரா வரும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். மூணாவது ஹெல்த் ஒர்க் ஷாப்ஸ். நம்ம ஹெல்த் சப்ளிமெண்டரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லுவாங்க. ஸோ ஆம்லா இதுக்கு, அதுக்கப்புறம் ஆலோவேரா இதுக்கு, அந்த மாதிரி ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். இதை மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைங்க. நான் நிறைய ப்ரோக்ராம்ல பார்த்திருக்கேன், இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகியும் அவங்க என்ன பண்றாங்க, டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகணும்னா அவங்க அப்ளைன் கால் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி சிஸ்டம்ல 2 இயர்ஸா இருக்காங்க, இன்னமும் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு எது சார் பண்ணும், ஆம்லா பண்ணுமா, இன்னமும் டவுட் அவங்களுக்கு. ஹெல்த் ஒர்க் ஷாப்ல நீங்க ஒர்க் பண்ண உட்கார வச்சீங்கன்னா, நீங்க அதுல உட்கார வைக்கும்போது என்னன்னா ஈஸியா மேக்ஸிமம் ப்ராடக்ட் நாலேஜ் நீங்க கெயின் பண்ண முடியும். கெயின் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளைன் சப்போர்ட் இல்லாமலே நீங்களே சொல்யூஷன் கொடுப்பீங்க புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அப்படின்னும் போது கான்பிடன்ட் கிடைக்கும். அப்படின்னும் போது உடனே நம்புவாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, நீங்க ஒரு டவுன் லைனை கூட்டு வரீங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜே தெரியல. இனிஷியல் 1 இயருக்கு தெரியாது, பட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸும் தெரியலனா நம்மளோட ப்ராப்ளம். அப்ப 2 வருஷம் கழிச்சு நீங்க ஜாயின் பண்ணி ஒரு டவுன் லைன்ஸை கூட்டு வரீங்க, உங்களோட அப்ளைன் கிட்ட இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, சார் ப்ராடக்ட் டவுட்லாம் இருக்காங்க சார் கேளுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூட்டு வந்த உங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தான் ப்ராடக்ட் நாலேஜ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை டெய்லி காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நீங்க ஷார்ப்பா இருந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உங்க டவுன்லைன் உங்களை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் நாலேஜை இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் ஒர்க் ஷாப்ஸ்ல பிஎம்டபிள்யூ பியூட்டி அண்ட் மேக்கப் ட்ரைனிங்ஸ் இருக்கு, லெவல் அப் அண்ட் ப்ரூ ஆர்ட் மேக்கப் ட்ரைனிங் இருக்கு, அக்ரி ட்ரைனிங்ஸ் இருக்கு. நல்லா தெரியும், விவசாய ட்ரைனிங்ஸ் இப்ப செந்தில்ன்றவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இதுலயும் உட்கார வைங்க. இப்பயும் பாக்குறேன் நான் 2 வருஷம், இன்னும் இதுல வேற என்னன்னா ஒருத்தர் 5 வருஷமா இருக்காரு, இன்னமும் அக்ரிகல்ச்சர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காரு, சார் கிரானுவல் என்ன அப்படின்னு. நம்ம அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங்ஸ் வர்றது முக்கியம் இல்ல, வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து கத்துக்கிட்டோம்னா எப்பவுமே வந்து நாலேஜ் இஸ் பவர். யாருக்கு நாலேஜ் அதிகமா இருக்கோ அவங்க டவுன்லைன் வந்து அவங்க கிட்ட தான் கான்டாக்ட் வச்சுப்பாங்க. ஏன்னா நாலேஜ் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம தான் ஜாயின் பண்ண வச்சிருப்போம். ஆனா நாலேஜ் இல்லாதனால என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கால் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே நாலேஜ் இஸ் த பவர். டெய்லி லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருங்க. அப்படின்னும் போது தான் ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா பிசினஸ்ல வந்து சொல்யூஷன் பண்ண தெரியும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண தெரியும், ஆனா ப்ராடக்ட் நாலேஜ் தெரியாதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுடுவாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் தெரியலன்னா அந்த ஒவ்வொரு ப்ராடக்டும் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். எனக்கு ப்ராடக்ட் நாலேஜே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா தெரியும். இதே ப்ராடக்ட்டை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம டவுன்லைன்ஸ்க்கு சொல்லும் போது அவங்க நம்மளதான் நம்புவாங்க, நம்மளதான் தேடி வருவாங்க. இப்பயும் சொல்றேன், நாலேஜ் இஸ் த பவர். அடுத்தது என்னன்னா விஎல்சி ப்ரோக்ராம் இருக்கு, வெஸ்டிஜ் லீடர்ஷிப் கான்கேவ். இப்ப நீங்க வந்து ஃபாஸ்ட் அட் 12 அண்ட் 16% இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல நெக்ஸ்ட் லெவல் நீங்க பிரான்ஸ் டைரக்டரா மாறும் போது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன் இந்த ட்ரைனிங் விஎல்சி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங்ஸும் கொடுப்பாங்க. லீடர்ஷிப் ஆயிட்டீங்கன்னா விஎல்சி. இப்ப நீங்க போகும்போது என்ன ஆகும்னா, நீங்க கத்துக்கும் போது இன்னும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் கிடைச்சா என்ன ஆகும், கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்பிக்கை வந்துடும். அப்ப நீங்க மத்தவங்களுக்கு ஈஸியா ட்ரெயின் பண்ணும் போது இன்னும் உங்க பிசினஸ் என்ன ஆகும்னா டெவலப் ஆகும். ஸோ விஎல்சி 2 இருக்கு. அடுத்தது என்னன்னா வெஸ்டீஜ் வெல்னஸ் சிம்போசியம். அது ஒரு வெல்னஸ் ட்ரைனிங், அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பெருளவு வந்து பாத்தீங்கன்னா அபார வளர்ச்சியா இருக்கும் இந்த வெல்னஸ் சிம்போசியம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேட்டா இருக்கேன், நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களோட உடம்ப வந்து ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முன் வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ப்ராடக்ட் நாலேஜ் நம்ம தெரிஞ்சதுன்னா ஈஸியா நம்ம புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லும் போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும், அவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வரும், பிசினஸ் வந்து ஈஸியா வந்து டெவலப் ஆகும். இப்பயும் சொல்றேன், வெஸ்டீஜ்ல டைரக்ட் செல்லிங்ல யார் ஒருத்தங்க உங்களோட அப்ளைனை டிபெண்ட் பண்ணாம இருக்காங்களோ, தன்னச்சியா ஒர்க் பண்றாங்களோ, அவங்க இன்னும் ஈஸியா ஜெயிப்பாங்க. ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள நீங்க சப்போர்ட் எடுத்துக்கலாம், ஆனா 1 வருஷம் முடிஞ்ச பிறகும் நீங்க பக்காவா ப்ராடக்ட் நாலேஜ்ல பக்காவா இருக்கணும். அப்படின்னும் போது தான் ஈஸியா ஜெயிக்க முடியும். அடுத்தது வந்து எல்இஏபி ஆனிவர்சரி ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் கேட்வே ஆஃப் சக்சஸ் இருக்கு, ஸ்டார் அண்ட் அபவ் மீட்டிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் அண்ட் அபவ் மீட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் கிரவுன் அண்ட் அபவ் மீட்டிங் இருக்கு. ஸோ இவ்வளவுமே என்னன்னா ப்ராடக்ட் நாலேஜோட ட்ரைனிங்ஸ் தான். ஸோ இப்பயும் சொல்றேன், ஜெயிச்சவங்க எல்லா ட்ரைனிங்ஸ்க்கும் வந்தவங்க தான், ஜெயிக்கிறவங்களும் எல்லா ட்ரைனிங்ஸுக்கும் வந்துகிட்டு இருக்கவங்க தான்.
ஸோ நம்மளும் புது ஆளுங்க ஜெயிக்கணும்னா நம்ம எல்லா ட்ரைனிங்ஸ்க்கும் வரணும், எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வரணும். சரிங்களா? அடுத்தது ரெகக்னிஷன் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா சாம்பியன்ஸ் டே உங்களுக்கே தெரியும். டிஷர்ட் டே ஒவ்வொரு மாசம் 2ஆம் தேதியும் நம்ம பிரான்ச்ல என்ன பண்ணுவாங்க, சாம்பியன்ஸ் டே கொண்டாடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்போது ஒரு பிரான்ஸ் டேரக்ட்ல இருந்து சில்வர் ஆயிட்டாங்க, இல்ல ஃபாஸ்ட் ஆஃப் 16ல இருந்து பிரான்ஸ் ஆயிட்டாங்கன்னா மெடல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பூஸ்டப் ஆகி புது டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டி பார்ட்டிஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியா மேடம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டி பார்ட்டிஸ்ல ரெகக்னிஷன் ப்ரோக்ராம்ல உங்க டவுன்லைன்ஸ் புது டவுன்லைன்ஸை மேக்ஸிமம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. வேற ரெகக்னிஷன் ட்ரைனிங்ல என்னன்னா வெஸ்டீஜ் அவார்ட் ஃபங்க்ஷன். நம்மளோட அவார்டு ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி கோயம்புத்தூர்ல நடக்குது. தயவு செய்து என்னன்னா உங்க புது டவுன்லைன்ஸை நீங்க கூப்பிட்டு வாங்க. ஏன்னா நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கிரௌடட்ல ஒருத்தங்கள்ட்ட அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்கும் போது புதுசா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அவார்டு வாங்குவேன், இதுக்கு வந்து கன்ஃபார்ம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபதம் எடுத்து பிசினஸ் பண்ணுவாங்க வெஸ்டீஜ்ல. நிறைய பேர் பேன் இந்தியால நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்குன்னா அது வெஸ்டீஜோட அவார்ட் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒரு 7,000 8,000 பேர் மத்தியில நம்ம அவார்ட் வாங்கும் போது அது பெருமையா இருக்கும். வாங்கியே காமிக்கணும்னு சொல்லிட்டு புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்காகவே வெஸ்டீஜ்ல நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ அநேகமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுங்க. அச்சீவர்ஸ் கிளப் இருக்கு, உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் WP இப்ப லாஸ்டா வந்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீட்பேக், புதுசா உள்ளவங்களாம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ரெகக்னிஷன் ப்ரோக்ராம்ல உங்க டவுன்லைன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க சொல்லுங்க. அதுவும் புதுசா உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் நம்மளுக்கு பிசினஸ் வந்து growth ஆகும். அதை தவிர்த்து இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம், யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு, இதுவும் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம். உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இதுவும் மோட்டிவேஷனல். VLS வெஸ்டீஜ் லீடர்ஷிப் சப்மிட்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம். கார் கார்னிவல்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கார் கார்னிவல்ஸ் நம்ம கொண்டாடுறோமா, கார் வாங்கின பிறகு என்ன பண்றோம், எல்லாரையும் என்கரேஜ் பண்றோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வாங்கணும், இது ஒரு ஃபங்க்ஷனாவே நம்ம பண்றோம். ஸோ இது எல்லாமே மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் தான். ஏன்னா கார் கார்னிவல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதே மாதிரி நான் அடுத்த வாட்டி BMW நான் வாங்கி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்க டவுன்லைன்ஸை இன்வைட் பண்ணுங்க. எல்லாருமே வரணும் டவுன்லைன்ஸ். ஏற்கனவே இருக்கிறவங்க 5 வருஷம் 10 வருஷம்னாலும் அந்த டவுன்லைன்ஸும் வரணும், புதுசா ஜாயின் பண்ணவங்களும் வரணும். ஏன்னா எவ்வளவு உங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துக்கிறாங்களோ அவ்வளோ என்ன ஆகும்னா நம்மளுக்கு பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ நம்மளுக்கு PV வரும். எவ்வளவு PV வந்து அவ்வளோ நம்மளுக்கு என்னன்னா இன்கம் கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இது வரும். இது வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரையும் ட்ரைனிங்ஸ்க்கு இன்வைட் பண்ணணும், எல்லாரையும் மீட்டிங்ஸ்க்கு தவறாம நீங்க என்ன பண்ணணும், இன்வைட் பண்ணணும். அடுத்தது நிறைய பேர் கேட்கலாம், சார் ஈவென்ட்ஸ் ட்ரைனிங்லாம் எங்க சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கம்பெனி வெப்சைட்ல இருக்கு. அதுல ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ட்ரைனிங்கு, அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங்கு, VIP ட்ரைனிங்லாம் எங்கெங்க நடக்குது பேன் இந்தியால நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க வந்து ட்ரைனிங்ஸ்லாம் எங்கெங்க நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேற எங்கேயே தெரியும்னா சேல்ஸ் மேனேஜர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ப்ராட்காஸ்ட் வச்சிருப்பாரு, தனித்தனியா எல்லாத்துக்குமே அனுப்புறது. அவரும் என்ன பண்ணுவானா என்னென்ன மீட்டிங், என்னென்ன ட்ரைனிங்ஸ், என்னென்ன மீட்டிங்ஸ் எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் அனுப்புவாரு. அதை தவிர்த்து உங்க குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் குரூப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுலயும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், மீட்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. வேற எங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க பிரான்ச்சஸ் சென்னை, திருச்சியில போனீங்கன்னா யார் யார் எங்கெங்க ப்ரோக்ராம் பண்றாங்கன்றத நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டியிருப்பாங்க. அதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குது எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கையில இருக்கு. நம்ம இவங்க தான் சொல்லி தெரிஞ்சுக்கணும், என் அப்ளைன் சொன்னாதான் எனக்கு ட்ரைனிங்கே தெரியும், என்னோட அப்ளைன் சொன்னாதான் எனக்கு ட்ரைனிங்கே தெரியும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நம்மளே ஈஸியா செக்லாம். வெப்சைட்ல போங்க, ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எங்கெங்க என்னென்ன ட்ரைனிங்ஸ் நடக்குது பேன் இந்தியாலன்றது ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளானிங் இஸ் த கீ. ஒரு ட்ரைனிங்ஸ், ஒரு மீட்டிங்ஸ் அடுத்த மாசத்துக்குன்னா இந்த மாசம் ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே பிளான் பண்ணாம எதுவும் பண்ணக்கூடாது. பிளான் பண்ணாதான் நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். பிளான் பண்ணுங்க, டைரி ஒன்று வச்சுங்க. நான் அடுத்த மாசம் என்னென்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ன்றத எல்லாமே ரைட் டவுன் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, மந்த் ஸ்டார்டிங்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே எங்கெங்க ட்ரைனிங்ஸ் நடக்குது, VIP எங்க நடக்குது, ஸோ CNT எங்க நடக்குது, VLC எங்க நடக்குது, உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் எங்க நடக்குது, அவார்ட் ஃபங்க்ஷன் எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும் போது தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு எங்கெங்க மீட்டிங்ஸ் நடக்குது, எங்கெங்க ட்ரைனிங்ஸ் நடக்குதுன்றத அவங்களுக்கு தெளிவா தெரியும். வேற 1-on-1 மீட்டிங் போகும்போது அங்கேயும் ப்ரொமோட் பண்ணுங்க. பேசிட்டு எண்டில் வந்து சார் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு VIP மீட்டிங் இருக்கு, நீங்க அட்டன் பண்ணாதான் அந்த புரிதல் கிடைக்கும், நாளைக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 1-on-1 மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் அவங்க உட்கார வைங்க.
அதை தவிர்த்து ஹோம் மீட்டிங்ஸ், நீங்க ஹோம் மீட்டிங்ஸ் நடத்தும் போது என்ன பண்ணுங்க, மீட்டிங் முடிஞ்ச பிறகு சார் அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இங்க இருக்கு, சரிங்களா, நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும், ஏன்னா நீங்க கலந்துக்கிட்டாதான் அதோட உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு தெரியும், அதுல கலந்துக்கிட்டாதான் உங்களோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஹோம் மீட்டிங்ஸ்ல எண்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஜூம் மீட்டிங், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூம் மீட்டிங்ல பண்றேன்னு வச்சுங்க, முடிஞ்ச பிறகு மீட்டிங்ல என்ன பண்ணுங்க, எண்ட்ல இந்தந்த ஏரியால இந்தந்த ட்ரைனிங் இருக்கு, இந்தந்த ஏரியால இந்தந்த மீட்டிங்ஸ் இருக்கு, இந்தந்த ஏரியால இந்தந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா மேக்சிமம் எங்கெங்க ப்ரொமோட் பண்றீங்களோ அங்கங்க அவ்வளோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஆளும் வருவாங்க. அதை தவிர்த்து என்ன பண்ணுங்க, நீங்க மீட்டிங்ஸ் டே கால் பண்ணி கூட பேசுங்க. சில பேருக்கு வந்து கால் பண்ணி சொன்னா புரியும், இந்த மாதிரி வந்து ஒரு விஐபி மீட்டிங் வச்சிருக்கேன், நீங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் ஒரு ஸ்டோரியா சொல்லி புரிய வைங்க. அதே மாதிரி வந்து ஒரு நிச்சயம் இல்லாத நம்பர் கொடுப்பாங்க, எனக்கு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. யார் யார் வருவா ஒரு லிஸ்ட் எழுத சொல்லுங்க. நம்மளோட டவுன்லைன் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு 10 பேரை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா எடுத்துக்காதீங்க. 10 பேர் கூட்டு வரீங்களா, அந்த 10 பேர்ல பேர் கொடுங்க, அவங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, அவங்களோட ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல எழுதி யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்படி வானுங்க. ஏன்னா அவங்க ஒரு நேமு மொபைல் நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்மா தான் இருக்கும். ஒரு சும்மானா ஒரு நம்பர் அடிச்சு விடுறாங்கன்னா, சார் நான் ஒரு 50 கூப்பிட்டு வரேன்னா அது வாயில வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்க சொன்னீங்க 50 பேர், அதோட நேம் கொடுங்க சார், அவங்களோட மொபைல் நம்பர்ஸ் கொடுங்க சார், அவங்களோட ஐடி கொடுங்க சார் சொல்லிட்டு 50 பேரோட லிஸ்ட்டை வாங்குங்க. அப்படின்னு தான் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்பயும் சொல்ற, பிளான் பண்ணி பிளானிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆயுதம். ஸோ எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, எந்த ட்ரைனிங்ஸ் இருந்தாலும் சரி, எந்த மீட்டிங்ஸ் இருந்தாலும் கரெக்டா நீங்க பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் வருவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், சார் இப்போ நான் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன பெனிஃபிட்ஸ், நீங்க மேக்ஸிமம் ட்ரைனிங் அட்டன் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிவி இன்க்ரீஸ் ஆகும். பிவி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ். அதை தவிர்த்து வேற என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம ட்ரைனிங்ஸ் மூலமா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் பண்றது மூலமா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், சார் என்னோட நான் வந்து பேசிடுறேன் புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, ஆனா அவரை எப்படி ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள அந்த மீட்டிங்ல உட்கார வைங்க. அப்ப எப்படி க்ளோஸ் பண்ணணும், அந்த டீலை எப்படி க்ளோஸ் பண்ணணும்ன்றத அவங்க அந்த ட்ரைனிங்ஸ் மூலமா கத்துப்பாங்க. ஏன்னா டவுட்ஸ் கேட்க கேட்க அவங்களுக்கே தெரியும். வேற நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அபவுட் த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலியை நீங்க இன்வைட் பண்ணும்போது ட்ரைனிங்ஸ்ல என்ன ஆகும்னா ஃபேமிலியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எப்பவுமே ஒரு ட்ரைனிங்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்ல ஸோ கப்பலா இருந்தாங்கன்னா 2 பேரையும் இன்வைட் பண்ணுங்க, 2 பேரையும் உட்கார வைங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றது மூலமா புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு நம்பிக்கை கிடைக்கும், மோட்டிவேஷனல் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்பா இது ஒரு நான் கத்துக்காம இருந்தேன், இந்த விஐபி அட்டன் பண்ண எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது, இது எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், எனக்கு இது எனர்ஜி, நான் அடுத்தது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கார் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சபதம் எடுத்துட்டு கன்ஃபார்மா நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க ட்ரைனிங்ல உட்கார வைக்கிறது மூலயமா அதிகமா கிடைக்கும். அதை தவிர்த்து வேற என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் நம்ம நெட்ஒர்க்ல என்கேஜ் பண்றதுக்கு, நம்ம நெட்ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக சான்சஸ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்னன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், கேட்கறதுக்கே பயப்படுவார், இவங்கள்ட்ட கேட்டா எதனா சொல்லுவாங்களா, இல்ல இவர்கிட்ட கேட்டா எதனா சொல்லுவாங்களா, இல்ல மறைமுக டவுட்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் எங்க கிளியர் பண்ணிக்கலாம்னா ட்ரைனிங்ஸ்ல உட்காரது மூலயமா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்ம டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஒரு ட்ரைனிங்ல நான் உட்காரமா தான் என்னோட பயம்லாம் கிளியர் ஆகும். நான் ஜெயிப்பனா வேணாம்னு நினைச்சிட்டு இருப்பேன். இது எல்லாமே கிளியர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ்ல வந்து கண்டிப்பா உட்காரணும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட வேலையை வந்து ட்ரைனிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக்கும். ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், ஜாயின் பண்ண பிறகு மீட்டிங்ஸ் உட்கார வைக்கும் போது எனக்கு இந்த பரவாயில்ல, இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா இருக்கே, மீட்டிங்ஸ்ல இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்களே, ட்ரைனிங்ஸ்ல இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரைனிங்ஸ் மூலமா என்னன்னா ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். ஆட்டிடியூட்னா நம்ம மனநிலை எவ்வளவு ஹைட்டா போகணும், திறமை, அதுக்கப்புறம் என்னன்னா நாலேஜ், அதோட ப்ராடக்டோட நாலேஜ், அறிவு, இது எல்லாமே என்னன்னா ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றது மூலமா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஏன்னா இது ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது தான். ஒரு ட்ரைனிங் ஈவெண்ட்ஸ்ல உட்கார வச்சா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், காமன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இது எடுத்தது. மெயினா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், ஃபியர் போகும், அது மட்டும் கிடையாது ட்ரஸ்ட் உண்டாகும், இன்னும் மோட்டிவேட் பண்ணும், எனர்ஜி கொடுக்கும் இந்த நெட்ஒர்க்ல, ட்ரைனிங்ல, இந்த மீட்டிங்ஸ்ல. ஸோ மேக்சிமம் என்னன்னா, மேக்சிமம் உங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ட்ரைனிங்ஸ்ல நீங்க உட்கார வைங்க. நீங்க எவ்வளவு உட்கார வைக்கிறீங்களோ அவ்வளவு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, எல்லாரையும் மீட்டிங்ஸ்ல உட்கார வைங்க, எல்லாரையும் ட்ரைனிங்ஸ்ல உட்கார வைங்க. ப்ரீ ஈவெண்ட், இப்ப நிறைய பேர் கேட்பாங்க,
சார் நான் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்றது, ப்ரீ ஈவெண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு ஈவெண்ட்டா அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆஃப்டர் த ஈவெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ஈவெண்ட் என்னன்னா, நம்ம ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அதுதான் இந்த கான்செப்ட். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப தீர்மானிக்கிறது இந்த ப்ரோக்ராம் தான், இந்த விஐபி தான், இந்த சிஎன்டி தான் சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா டவுன்லைன்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும், ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ப்ரொமோட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது. ரெண்டாவதா நீங்க என்ன பண்ணணும்னா, எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும்னா, போஸ்டர்ஸ், உங்களோட போஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போடுங்க, ஸோ இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க. சில பேருக்கு போஸ்டர் படிக்க தரலாம், வீடியோவா அனுப்புங்க. ஸோ வீடியோல கிளிக் பண்ணும் போது, ஸோ ஓகே இந்த ப்ரோக்ராம் இருக்கா, விஐபி இருக்கா, விஎல்சி இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மேக் ஷுவர் கண்டிப்பா உறுதிப்படுத்துங்க. எவ்வளவு பீப்புளை நீங்க உட்கார வைக்கிறீங்களோ அவ்வளவு பிசினஸ் நடக்கும். மேக்சிமம் பீப்புளை உட்கார வைங்க, எல்லார்கிட்டையும் இன்வைட் பண்ணுங்க, எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ஸ்க்கு கூப்பிடுங்க. ஸோ உறுதி செய்யுங்க, ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நான் 1000 பேரையும் நான் ப்ரொமோட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேக்சிமம் பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வைட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ நம்ம என்ஷூர் பண்ணணும். இப்போ ஈவெண்ட்டுக்கு வருவாங்களான்னு எப்படி பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஐபி விஎல்சி அவங்கள என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க, கிட்ட வாங்க சொல்லுங்க, அப்பதான் கன்ஃபர்மேஷன். சார் அவங்க வந்து அன்னைக்கு வாங்குறேன்ட்டாங்க, அன்னைக்கு வரேன்ட்டாங்கன்னா அது கன்ஃபர்மேஷனே கிடைக்காது. அவங்க எப்ப பில் பண்றாங்களோ அதுதான் கன்ஃபர்மேஷன், கிட்டு எப்ப வாங்குறாங்களோ அதுதான் கன்ஃபர்மேஷன். நாளைக்கு விஐபிக்கு இன்னைக்கு 50 பில்லிங் ஆயிருக்குன்னா அப்ப 50 தான் கன்ஃபர்மேஷன். ஏன்னா நாளைக்கு வர வராமலையும் போகலாம், இல்ல வரலாம், அதை நம்ப முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி விஐபியோ விஎல்சியோ இருந்ததுன்னா, சார் ஃபர்ஸ்ட் பில் பண்ணிடுங்க சார், ஏன்னா அதுதான் கன்ஃபர்மேஷன். அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ஹாலா வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும், எவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வாரமோ இல்ல 2 நாள் முன்னாடியோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பில் பண்ண வைங்க, ஏன்னா பில் பண்ணாதான் கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா, இந்த ட்ரைனிங்ஸ் ஈவெண்ட்ஸை நீங்க ப்ரொமோட் பண்ண மூலயமா சேல்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உங்க அப்ளைன் கேட்பாரு, என்னப்பா பிவி இன்னும் கம்மியா இருக்கு அப்படின்னு. சார் இல்ல சார், நான் வந்து விஐபிக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் சார், விஎல்சிக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் சார், அதனால என்ன பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல சார் அப்படின்னு தயவு செய்து சொல்லாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க், இது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க். நீங்க ஆஸ் யூஷுவல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் ப்ரொமோஷன் பண்றது மூலயமா பிசினஸ் நம்மளுக்கு பாதிக்கவே கூடாது. பிசினஸ் நம்மளுக்கு பாதிக்கவே, நீங்க ப்ரொமோஷன் பண்றது மூலமா பாதிக்க கூடாது. அது ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கணும், இது ஒரு இதுல போயிட்டு இருக்கணும், ட்ராக்ல போயிட்டு இருக்கணும். இதையும் அதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. சார் நான் ஈவெண்ட் இன்வைட் பண்ற மூலமா நான் பிசினஸ் விட்டேன் சார், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசனை சொல்லவே கூடாது. அது தனியா பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட முக்கியமான ஆட்கள் யார் யாரெல்லாம் முக்கியம்னு உங்க டீம்ல தெரியும், அவங்க எல்லாருமே அட்டன் பண்றாங்களா பாருங்க. ஏன்னா இவங்க கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முக்கியமான ஆட்கள் உங்க டவுன்லைன்ஸ் இருப்பாங்க, உங்க அப்ளைன்ஸ் கூட இருப்பாங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இந்த ட்ரைனிங் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இன்வைட் பண்ணுங்க. ஸோ நான் ஏழாவதா நம்ம ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இன்ஆக்டிவ் பீப்புள்லாம் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு மாசத்துல ஃபாஸ்டர் 16 பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பிடிக்கலையோ இல்லை இன்ஆக்டிவ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, பேசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்ப வேற எதனா ஒரு வியாபாரத்துக்கு கூட போயிருப்பாங்க, வேற எதனா கம்பெனி கூட போயிருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புளை வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்வைட் பண்ணி அவங்க உட்கார மூலயமா திடீர்னு அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். சார் பரவாயில்ல, நான் ஏற்கனவே ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்ணேன், இந்த கம்பெனி இந்த ட்ரைனிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நான் வெஸ்டீஜ் தான் சார் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இன்ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்ம ஆல்ரெடி ஐடி போட்டிருப்பாங்க, பிசினஸ் பண்ணாம இருப்பாங்க, இல்லைன்னா வேற ஒரு கம்பெனிக்கு போயிருப்பாங்க, இவங்களை நீங்க இன்வைட் பண்ணி என்ன பண்ணுங்க, நம்மளோட ஈவெண்ட்ஸ்ல வந்து மெயினா இவங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் என்னன்னா வந்தாங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம இன்னும் பிசினஸ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஈவெண்ட் ட்ரைனிங்ஸ்க்கும் ஒவ்வொரு மீட்டிங்ஸ்க்கும் ரிமைண்டர்ஸ் எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு வாட்ஸ்அப்லயா இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜா இருந்தாலும் சரி, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க. இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விஐபி, இப்ப நம்ம எப்படி அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டேட்ஸோட போடும், இன்னும் 20 நாள் அவார்ட் ஃபங்க்ஷன், இன்னும் 15 நாள் அவார்ட் ஃபங்க்ஷன், இன்னும் 10 நாள் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ரிமைண்டர் பண்றோம் பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் நீங்க எல்லா ட்ரைனிங்ஸ்க்கும் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஸோ நீங்க வந்து அச்சீவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பேச வைக்கும் போது முன்னாடி என்னன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நீங்க ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது, இப்போ ஸ்டேஜ்ல ஒரு பிரான்ஸ் ஆயிட்டாரு, நின்று பேச போறாருன்னா ஒரு நாள் முன்னாடியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும். ஈவெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜுக்கு வரும்போது ஈஸியா அவங்க என்ன பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் எந்த ட்ரைனிங் இருந்தாலும் சரி,
ட்ரைனிங்க்கு முன்னாடி என்ன ஆகும்னா எங்க வென்யூ நடக்குது, எவ்வளவு மணி நேரம் நடக்கும், ஸோ என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் அந்த ட்ரைனிங்கும் சரி அந்த மீட்டிங்ஸும் சரி சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா நடத்தலாம். அப்ப நிறைய பேர் கேட்கலாம், சார் டியூரிங் ஈவெண்ட் அப்ப நம்ம என்ன சார் பண்ணோம்? ஈவெண்ட் அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் இருந்தாலும் சரி, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இருந்தாலும் சரி, ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ரீச் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஒருத்தர் புதுசா வராங்கன்னா அவங்களை என்ன பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க, அவங்கள பார்த்து சிரிங்க. சார் வெல்கம் சார், சார் விஐபி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. ஏன்னா ஈவெண்ட் அப்ப நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஈவெண்ட் அப்ப என்ன பண்ணணும், ஆஃப்டர் ஈவெண்ட்ல என்ன பண்ணணும்னு சொல்றது உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள உங்க டவுன்லைன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, சார் ஒரு 3 ஹவர் ப்ரோக்ராம் போக போகுது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட்ல போட்டுருங்க, இல்ல சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க மொபைல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரண்ட் ரோல ஃபர்ஸ்ட் உட்கார வைங்க. இதெல்லாம் நீங்க வந்து டியூரிங் ஈவெண்ட்ஸ்ல உங்க டவுன்லைன்ஸ் கிட்டே இதெல்லாம் நீங்க பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஈவெண்ட் அப்ப என்ன பண்ணணும்னா அவங்கள யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்ண முன்னாடியே மெசேஜ் போட்டுருங்க, சார் வரும்போது வெஸ்டீஜோட யூனிஃபார்ம் வந்து வியர் பண்ணிட்டு வாங்க, ஒரு நோட்டு பென் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கூட சொல்லலாம், இல்ல ஈவெண்ட் காலையில கூட நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ ஆஃப்டர் நோட்டு பென் இருக்கா, யூனிஃபார்ம்லாம் வியர் பண்ணிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஈவெண்ட் அப்ப. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து எப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக் பீப்புளா அந்த ஹால்ல இருக்கணும். ஒரு ட்ரைனிங்ஸ் அப்ப உங்களோட எனர்ஜி வந்து ஹை லெவல்ல இருக்கணும். நீங்க ஹை லெவல்ல இருந்தாதான் உங்க டவுன்லைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல இருப்பாங்க. ஸோ உங்க எப்பவுமே உங்க சீட்டை வந்து உங்க கெஸ்ட் கொடுங்க, உங்க டவுன்லைன்ஸ் கொடுங்க, நீங்க இன்வைட் பண்ற கெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ வேற என்ன நீங்க ஈவெண்ட்ஸ் அப்ப நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, எதனா டீம்ல இல்ல வேற எதனா நடக்குதுன்னா அந்த மீட்டிங்ஸ் அப்ப எதுவும் பேசாதீங்க, எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அவங்கள நடக்கும் போது லிசன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்ட நீங்க சொல்லணுமோ அவங்கள்ட்ட நீங்க சொல்லலாம். பட் உடனே மீட்டிங்ஸ் அப்ப ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து மீட்டிங்ஸ் அப்ப என்னன்னா கொஞ்சம் பாதிக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களோட டவுன்லைன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்ளைன்ஸ் கிட்ட வந்து போட்டோ கிளிக் பண்ண சொல்லுங்க, இன்ட்ரடக்ஷன் பண்ணுங்க. இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு எல்லாமே போட்டோ எடுத்துங்க ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு. ஸோ குரூப்ல, உங்களோட இன்ஸ்டாகிராம்ல, உங்களோட ஃபேஸ்புக்ல இதை போஸ்ட் பண்ணுங்க. இது மூலயமா பாக்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வருவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் விஐபி நடந்துச்சுன்னா விஐபி முடிஞ்ச பிறகு யூனிஃபார்ம்ல ஒரு வீடியோ சார் ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த இந்த மீட்டிங்ஸ் எப்படி எனக்கு இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த மீட்டிங்ஸ் மூலமா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வியாபாரத்தை கம்மியா தான் வந்து நாலேஜ் இருந்துச்சு, இப்போ இந்த ட்ரைனிங்ஸ் வந்தது மூலமா எனக்கு அதிக நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்க டீம்ல உள்ள எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல போடுங்க, ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்சர்ஸ் நிறைய இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ்ல பிக்சரை கிளிக் பண்ணி சோஷியல் மீடியால நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எக்ஸ் அதுல ஃபார்வர்ட் பண்ணுங்க, லிங்க்டின்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துலயும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா புது டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வீடியோவை பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு விஐபி நடந்தீங்கன்னா அடுத்த அப்கமிங் விஐபி எது, இல்ல அப்கமிங் சிஎன்டி எதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல டேட்டோட சொல்லிடுங்க. சார் இந்த டேட்ல விஐபி இங்க நாங்க நடத்துறோம், ஸோ டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 275, ஸோ உங்களுக்கு லஞ்ச் கிட்டு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லயும் எண்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ்ல தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. ப்ரொமோட் பண்றது மூலயமா தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ஈவெண்ட் அப்ப எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆஃப்டர் த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அட்டன் பண்ணவங்களோட 24 ஹவர்ஸ்ல லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட்டுக்கு முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க, யார் யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ ஒன் வீக்குள்ள அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் ப்ரோக்ராம் எப்படி சார் இருந்தது, உங்க ஃபீட்பேக் எப்படி சார், ஸோ இது மூலயமா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அதே மாதிரி புது கஸ்டமர் யாராவது இருந்தாங்கன்னா 2 to 4 டேஸ்க்குள்ள என்ன பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாம சில பேர் இன்வைட் பண்ணிருப்பாங்க சில மீட்டிங்க்கு, அவங்க எல்லாம் போயிருப்பாங்க மீட்டிங்ஸ் முடிஞ்ச பிறகு. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள வந்து இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணும்போது சார் இந்த மாதிரி சாரி அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மீட்டிங்ஸ் இன்வைட் பண்ணுங்க. மீட்டிங்ஸ் முடிஞ்ச பிறகு, ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஒரு 2 to 4 டேஸ்க்குள்ள என்ன பண்ணுங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சார் மீட்டிங் புரிஞ்சுதா, இப்ப இந்த வியாபாரம் எப்படி சார் இருக்கும், வெற்றி பிரகாசமா இருக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. பேசும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மீட்டிங்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, யார் யாரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அட்டெண்ட் பண்ணாங்களோ மீட்டிங்க, நெக்ஸ்ட் 1 வீக் பிளான் கேளுங்க. சார் உங்களுக்கு மீட்டிங் புடிச்சதுதான். நெக்ஸ்ட் 1 வீக்கோட பிளான் என்ன சார்? ஒரு நெக்ஸ்ட் 1 வீக்ல நீங்க நெக்ஸ்ட் 6 மந்த்க்கு வந்து பாத்தீங்கன்னா கோல் செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6 மந்த்ல நீங்க என்ன சார் வாங்கணும்னு ஆசையா இருக்கு? அவர் சொல்லுவார் காரு இல்ல வந்து பைக் அப்படின்னு சொல்லுவார். அதை டிரா பண்ண வைங்க ஒரு நோட்ல. டிரா பண்ணிட்டு அந்த காரை எத்தனை நாள்ல சார் வாங்கணும்? 1 இயர் சொன்னார்னா 1 இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிவி வந்தா எவ்வளவு இன்கம் கிடைக்கும், எவ்வளவு கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் கோல் அவங்களுக்கு கொடுங்க. இது எல்லாமே ட்ரைனிங் முடிஞ்சு 1 வீக் குள்ள நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆக்ஷன் பிளான்லாம் நீங்க பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் பிசினஸ்க்கு நம்ம கொண்டு போகணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் பிசினஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போக முடியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பயும் சொல்றேன், யாரு ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங்ஸ்க்கும் வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்கணும்னா நம்மளும் வந்து இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா எல்லா மீட்டிங்ஸ்க்கும் நீங்க கட்டாயமா வரணும், எல்லா ட்ரைனிங்ஸ்க்கும் நீங்க கட்டாயமா வந்தே தீரணும். அதுதான் மெயின். இது மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இதுதான். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா எந்த ப்ரோக்ராம்ல நான் போனாலும் சார் எனக்கு எப்படி இன்வைட் பண்றதுனே தெரியல சார், ஸோ இன்வைட் பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் சார் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது ஒரு காமன் ப்ரோக்ராமாவே இருக்கு. அதுக்காக தான் இதை நான் வந்து பாத்தீங்கன்னா இது 2வது முறை நான் எடுக்கிறேன். ஸோ அதனால வந்து மீட்டிங்ஸ்க்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பீப்புளை நீங்க வந்து இன்வைட் பண்றீங்களோ அவ்வளவு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏன்னா எவ்வளவு பேரை நம்ம உட்கார பண்றோமோ அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வருவாங்க. நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு சிறந்த லீடர்ஸ் தான் யாருன்னா பேரளவுக்குலாம் லீடர்ஸே இருக்கக்கூடாது, செயல் அளவுல இருக்கணும். அவங்க தான் சிறந்த லீடர். நான் பிரான்ஸ் டைரக்டர்னா எனக்கு இந்த இதெல்லாம் என் சொல்ற பேச்சை என் டவுன்லைன்ஸ் கேட்கணும். நான் மீட்டிங்ஸ் இவ்வளவு பேரை உட்கார வைக்கணும்னா நான் கண்டிப்பா உட்கார வைப்பேன். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த லீடர்ஸ். அதுவும் இல்லாம யார் ஒருத்தங்க இன்னொருத்தங்க சிறந்த லீடர் சொல்லுவாங்கன்னா, யார் ஒருத்தங்க நிறைய லீடர்ஸை உருவாக்குறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த லீடர் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க ட்ரைனிங்ல உட்கார வச்சு உங்க டவுன்லைன்ஸை வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரைனிங்ஸ்ல உட்கார வைங்க. நிறைய பேரோட தலையெழுத்தே மாத்துங்க. எனக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு உட்கார வச்சு அவங்கள வந்து லைஃப் இம்ப்ரூவ் பண்றீங்களோ, ஒருத்தங்க கிரவுண்ட் இங்க வந்து கிரவுண்ட் டைரக்டர் ஆயிட்டாங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களையும் தான் அடையும். அவங்க ஆனா நீங்க ஆன மாதிரி, அவங்க ஆனா நீங்க ஆன மாதிரி. ஸோ அதனால மேக்ஸிமம் உங்க டீம்ல வந்து அவங்கள உட்கார வச்சு ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ண வைங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. ட்ரைனிங்லும் கிடைக்கலும் நீங்களும் மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளவு உங்க டவுன்லைன்ஸை நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்களே வந்து பாருங்க, ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஆப்ல உங்க நெட்வொர்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் எத்தனை பேரை கிரவுண்ட் ஆக்கியிருக்கேன், நான் எத்தனை பேரை கார் வாங்க வச்சிருக்கேன், நான் எத்தனை பேரை வீடு வாங்க வச்சிருக்கேன், எத்தனை பேரை ட்ரைனிங்ஸ்ல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை வந்து டேக் கேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்பர்ஸ் வந்து உங்களை டேக் கேர் பண்ணும். மத்தவங்களை எவ்வளவு பேரை நம்ம உருவாக்குறோமோ, லீடர்ஸா உருவாக்குறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் என்ன பண்ணிடலாம், லீடர்ஸா மாறுறதுக்கான வாய்ப்பு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ்ல நீங்க இப்படிதான் இன்வைட் பண்ணணும். எல்லா ப்ரோக்ராம் ஆன்லைனா இருந்தாலும் சரி, மீட்டிங்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அப்கமிங் ட்ரைனிங்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களா, 1-on-1 ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, ஹோம் மீட்டிங்ஸா இருந்தாலும் சரி, ஜூம் மீட்டிங்ஸ்